கால்நடைகளோடு பயணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம புதியம்புத்தூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எவ்வளவு குட்டிகள் எப்படி எப்படி வந்திருந்தாங்க, அவங்க என்னென்ன ரேட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இது கால்நடைகளோடு பயணம். எல்லாரும் நினச்சிருப்பாங்க வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ரேட் எல்லாமே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே இன்னும் ஆகதில்லை. அதை நம்பி யாரும் சந்தைக்கு போயிடாதீங்க. முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட் தாங்க மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆடு வாங்கிட்டு போகிறாங்க. ஆடு பார்க்க நல்ல ஒரு தோரணையாகவும் நல்ல அழகாகவும் இருக்கு பார்க்க. ஆனா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? மேல குட்டுறாங்க ஆடு. எங்கண்ணா? தூத்துக்குடி பக்கம் மேல குட்டுறாங்க. சரி. இது என்ன ஆடுங்க? இது கொடி ஆடு. கொடி ஆடு. இது கலர் என்னென்ன கலர்? இது பிள்ளை போடுறேன். பிள்ளை போடு. இது கலரே கொஞ்சம் வித்தியாசமா பிள்ளை போடு. ஏன்னா கலர் எவ்வளவு பிள்ளை போடு கிடையாது. புளியம்பழம் போட்டு 3 கலர் மேல இருக்கு. பிள்ளை போடு நிறைய வகை இருக்கலாம். ஆமா, இது கலரே கொஞ்சம் வித்தியாசமாவும் நல்ல ஒரு பார்க்க ஒரு தோற்றத்துலயும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. ரேட் என்ன சொன்னாங்க? ரேட்டு 15 ரூபா சொன்னேன். 15 ரூபா சொன்னேன். 14 ரூபாய்க்கு ஆடு வித்துருக்கு. வாசல்ல வச்சு வித்து. ஓ 14. வாசல்ல வச்சு வித்துட்டீங்க? வித்துட்டு ஆடு. ஓ யாருக்கு வித்துருக்கீங்க? இந்த நம்ம தாத்தாக்கு தான் வித்துருக்கோம். தாத்தாக்கு தான் வித்துருக்கீங்க. சரி. 15 ரூபா சொல்லி 1000 ரூபா மட்டும் குறைச்சி போயிருக்கு. ஆடு இப்போ 1000 ரூபா குறைச்சி போயிருக்கு. சரி. எத்தனை வயசு ஆகுது? ஆடு வயசு 3 வயசு ஆகுது. 3 வயசு தான் ஆகும். இது சென்னையா இருக்கா இல்ல? சென்னையா இருக்கு. சென்னையா இருக்கு. இது எத்தனை குட்டி ஆடு? 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடு, 2 கிடா குட்டி. 3 மாசத்துல 15 ரூபாய்க்கு மாதிரி வித்தாச்சு. ஓ நீங்க வித்துட்டீங்க? வித்தாச்சு. ஓ சரி. இத வாங்குறவங்க அப்ப நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும் ஆடு. பேர் சொல்லும். ஒரு வீட்டை காப்பாத்தும். அண்ணன் வளர்ப்பு குட்டிகள் அம்புட்டு கொடியாட்டுல புள்ள போறா வாங்கி போறாங்க. செவல புள்ள போகுது. அழகா இருக்கு பார்க்க. அந்த கேப்போம். ஒண்ணு என்னென்ன ரேட்டு வச்சுனேன்? 1 6 ரூபா வருதுண்ணே. 1 6 ரூபா வருது. இந்த வாட்டிக்கு கொஞ்சம் சந்தையில எப்படி விலை கூட இருக்கா குறைய இருக்கானே? இந்த வாட்டி ஓரளவு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப ஒன்றும் விசேஷமும் இல்ல விசேஷமும் இல்ல. இது எதுக்காண்டி இந்த கொடியாடா? இது குட்டிகளா, வளர்ப்பு குட்டிகளா வாங்கிட்டு போய்? வளர்ப்பு குட்டி இது கை வளர்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். கை வளர்ப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நீங்க கொடியாடு மட்டும் தான் வாங்குவீங்களோ? கொடிய குட்டியை தான் வாங்கணும். மற்றது வாங்கினா வளர்ச்சி உடனே இருக்காது. அதனால இதை மட்டும் தான் வாங்கிட்டு போறீங்க. சரி. இது நல்லா பூச்சி மருந்து ஊற்றி போட்டோம்னா கொஞ்சம் குட்டிக்கு நல்லா வளரும். விருட்டு வளர்ந்துரும். ஆமா, அந்த ஒரே காரணத்துக்காண்டி வாங்கி. சரி. இதுல எத்தனை கடாய்கள்? எத்தனை? 6 கிடா தான். 6 கிடா தான். ஆமா. உடனே அதை சேல்ஸ் பண்றதுக்காண்டி இல்ல வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு. அதான் வீட்டுக்கு வளர்த்து சேல்ஸ் பண்றதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா, உடனே துட்டாக்கணும். நம்ம ஆடை வாங்கி அதை குட்டியாக்கி அதை விற்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது லேட் ஆகும். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வாங்கிட்டு போறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னா குட்டிகள் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல 6 கிடக்கு. இந்த மாதிரி பேச்சா வைப்பீங்களா இல்ல ஒண்ணு வித்துருவீங்களா? ஏன்னா செட்டை கேட்டா செட்டை கொடுப்போம். அப்படியே ஒண்ணு சில்லறை கோயிலுக்கு கேட்டா அப்படியே கொடுப்போம். ஓ அப்படியும் கொடுத்துக்கிடுவீங்க. அது எப்படி வசம் வருதோ அப்படி கொடுப்போம். சரி. வருஷத்துக்கு எத்தனை ஆடு எடுப்பீங்க அப்படின்னா? வருஷத்துக்கு என்ன வருஷமே கிடையாது. 3 மாசம் ஒருக்க 4 மாசம் ஒருக்க. ஓ அந்த மாதிரி வாங்குவோம். நீங்க ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்க இதை வளர்த்து வித்துட்டு அடுத்து வீட்டுல பெரிய ஆடு கிடக்குன்னா அந்த ஆட்டை விட்டா செட்டா சேர்ந்துக்கிடும். ஆமா சரி. அதனால பால் குடி போற வத்தனை குட்டி தான். ஓ கரெக்டா 3 மாசத்துக்கு மேல உள்ள குட்டி எல்லாம் 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உள்ளதா வாங்கிருக்கீங்க? ஆமா சரி. ஆடு குட்டியும் வாங்கிட்டு போறேன். ஆனா ஒரு ஆடும் குட்டியும் வாங்கிட்டு போறீங்க. இது எதுக்காண்டி இந்த ஆடு குட்டி வாங்கிட்டு போறீங்க? வளர்க்கறதுக்கு தான். என்ன? வளர்க்கறதுக்கு தான். அப்புறம் வீட்டுல ஆடு குட்டிகள் நிறைய வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. சிலவங்க வந்து இது ஒரு ஆட்டு குட்டியா 2 ஆட்டு குட்டியா? ஒரே ஆட்டு குட்டி தான். ஒரே ஆட்டு இல்ல ஒரு ஆடு ஒரு குட்டி தான் போடுமா இல்ல 2 குட்டி? 2 குட்டியும் போடும். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி தான் இருக்கு. ஒரு குட்டி தான். ஆனா சிலவங்க 2 குட்டியா வாங்கிட்டு போவாங்களே. ஆமா. நீங்க 1 மட்டும் தான் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன ரேட் வந்துச்சு? என்ன ரேட் வந்துச்சு? இது 8000. 8000. ரெண்டும் சேர்ந்தா? பரவாயில்லையே. கொஞ்சம் 8000னா கொஞ்சம் அடிச்சு பிறக்கி ரேட்டை வாங்கிருக்கீங்க போல. என்ன ரேட்டு சொன்னாங்க? 9 ரூபா 10 ரூபான்னாங்க. 9 ரூபா 10 ரூபான்னாங்க. ஃபைனலா 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி. சந்தைகள் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கடுப்பு தான் சந்தை. என்னன்னா விலை கொஞ்சம் கடுப்பு. விலை இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. இந்த கிடாய்கள் ரேட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஹை ரேட்டா தான் இருக்குண்ணே. கோயில் கூட சீசன் வரப்போதில்லை, அதனால ஹை ரேட்டா இருக்கு. சரி. வளர்ப்பு குட்டி அக்கா வாங்கிட்டு போறாங்க. அக்கா என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வாங்கினீங்க? 4 ரூபா. 4 ரூபாய்க்கு தக்குமாக்கா கொஞ்சம். ஏன்னா
குறைய பிடிக்க முடியுது. அதுக்கு குறைக்கு கொடுக்க மாட்டாங்க. நானும் காலையில இருந்து இப்ப நேரத்துக்கு 5 ரூபா சொல்லுவாங்க, சொல்லி 1000 ரூபாய் குறைச்சி 4 ஓ, ரூபாய் 5 ரூபா சொல்லி 1000 ரூபாய் குறைச்சு தராங்க. எத்தனை மாசம் குட்டி இது? இது 2 மாசம் 2 மாசம் குட்டியே தான் இருக்கும். நீங்க பால் போட்டி தான் வளர்க்கணும். பால் போட்டி வளர்த்துருவீங்களா? ஏன்னா பால் போட்டி வளர்க்கறது இப்ப கஷ்டப்படுவோம். மாடு இருக்கு, பால் மாடு. ஓ, வீட்டுல பால் மாடு இருக்கு. பால் மாடு இருக்கவங்க மட்டும்தான் அந்த வளர்ப்பு குட்டி அந்த பால் குட்டி வாங்கி, மற்றவங்க வந்து இதை வளர்க்க முடியும். ஏன்னா அது வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பால் வாங்கி இது கிடாயா பொட்டை கிடா குட்டி. இதுல கிடா குட்டி வாங்கினா கொஞ்சம் சீக்கிரத்துல வளர்த்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறோம். சரி சரி. கொடியாட்டுல செவல கலர் செவல புள்ள பார்க்க அழகா இருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்க? 11 ரூபா வாங்கி 11 ரூபான்னு சொன்னாங்க. வாங்கிருக்கீங்க. என்ன ரேட் அப்பனா அவங்க 11 ரூபாய் வாங்கி 25 சொன்னாங்க. ஆமா அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஓ, ரெண்டு சேர்ந்து. ஆமா அதையும் சேர்த்து ஓ, அந்த குட்டியும் வாங்கிருப்போம். ஓ சரி ஒரு சரி. மாதிரி 11 ரேட் சேர்த்து ரெண்டும் சேர்த்து 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா 22 வாங்கி 22 வாங்கிருக்கீங்க. வாங்கி இதுவும் அதுவும் சேர்ந்து. ரெண்டு சேர்ந்து. ஆமா ஓ, சரி சரி சரி. எத்தனை மாசம் குட்டின்னு அது? இது 6-7 மாசம். 7 மாசம் இது கிடாய், ரெண்டுமே கிடாய் தான் ரெண்டு வாங்கிருக்கீங்க. கிடாய் என்ன காரணம்? வளர்க்கறதுக்கா இல்ல கோயிலுக்கா? வளர்க்கலாம். வளர்க்கதான். வளர்க்கலாம். அப்புறம் வீட்டுல நிறைய ஆடுகள் வச்சிருக்கீங்க. ஆமா தோட்டம் போட்டு வளர்க்கலாம். ஓ, ஆட்டுல போட்டு வளர்க்கறது. கொஞ்சம் சீக்கிரத்துல பைசாவை பாத்திரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கிடாய்கள் வாங்கி. ஆமா சரி. நல்ல ஒரு 2 குட்டி ஆடு. ஆமா பார்க்க ஒரு அழகான ஒரு கலரு. எட்டயபுரத்துக்கு போனா கொடியாட்டு வர்க்கம். பாருங்க, 2 குட்டியும் துள்ளு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. குட்டி ஈனி எவ்வளவு நாள் இருக்கும்ல? 2 மாசம் ஆயிட்டு. 2 மாசம் 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துல இவ்வளவு உயரமும் வந்து ஆமா நல்ல ஆடு வளர்த்துருக்கு. நல்லா வளர்த்துருக்கு. எத்தனை ஈத்து இது? ஈத்து 4 ஈத்து இருக்கும். 5 ஈத்து இருக்கும். 5 ஈத்து இருக்கு. நீங்க எத்தனை ஈத்து வச்சுக்கலாம்? 2 ஈத்து வச்சுக்கலாம். இன்னும் 2-3 ஈத்து வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேரு என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா 35 சொன்னாங்கண்ணா. நான் 29 வாங்கினேன். 35 ரூபா சொன்னாங்க. 29 வாங்கிருக்கேன். 29 ரூபா வாங்கிருக்கேன். இதுக்கு அந்த 39 ரூபாய்க்கு தக்குமா? இது 39 ரூபாய்க்கு தக்குமா? அந்த மாதிரி தான் கட்டணும்ண்ணா. அந்த மாதிரியே தான் பார்க்கணும். மரியை தான் பார்க்கணும். ஆமா ஒன்று கிழமை பொம்மை மாதிரி. ஓ, அந்த மரி வளர்த்து தான் நம்ம மாதிரி பார்க்க முடியும். ஆமா மற்ற இது ஒப்பே இல்ல. அந்த ரேட்டுக்கு வந்து நான் தக்காக நான் மரியில தான் ஆமா பார்க்கணும். மாதிரி 10 ரூபா, ஆடு 5 ரூபா. அது பார்த்தா 2 கூடத்தான். ஓ, சரிங்க கூடத்தான். கூடத்தான் மாதிரியே தான் வாங்கியிருக்கேன். என்ன மரி? ரெண்டுமே ஒன்று கடா மாதிரி பொம்மை மாதிரி. ஒன்னு கிடா மரி, ஒன்று பொம்மை மாதிரி. பொம்மரி. அது பொம்மை, அது கடா மாதிரி. அது கிடா மரி. ஆமா அதான் சேட்டை வாங்கிட்டாலே. ஆமா கடா மாதிரி. சரி 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 சரி. இதுகெல்லாம் வந்து நம்ம வளர்த்து நீங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? இது 3-4 மாசம் ஆயிரும். ஒரு 4 மாசம். 4 மாசம் சுட்டு 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் துட்டை எடுத்துடலாமா? சுட்டு எடுத்து மாதிரி எடுத்து கொடுத்துரும். மரியை எடுத்து கொடுத்துரும். அக்கறையா வளர்க்கணும். ஆமா வளர்க்கணும். சும்மா ஏனாவதானம் வளர்த்தா அது கதைக்கு வராது. இந்த மாதிரி வளர்க்கணும். வீட்டுல போய் நல்லா அக்கறையா வளர்க்கணும். ஆமா, அவங்க வளர்க்குறாங்க. ஊர் ஒட்டணத்தான். ஊர் ஒட்டனா தானே? ஆமா அக்கா தான் வளர்க்குறாங்க. ஆமா சரி சரி சரி. தேங்க்ஸ். வளர்ப்பு குட்டி நான் வாங்கிட்டு போறாங்க. என்ன ரேட்டு வாங்கினீங்க? 5 ரூபா. 5 ரூபா. என்ன ரேட்டு சொன்னாங்க? அப்பனா இது 5 ரூபா சொன்னாங்க. 5.5 சொன்னாங்களா? மாசத்தானே இருக்கும். இது மாதம் ஒரு 2 மாசம். 2 மாசம் இருக்கும். குட்டி கொஞ்சம் வாடினாப்புல தெரியும். நீங்க கொஞ்சம் அதை பக்குவமா பார்த்தா எடுத்துடலாண்ணே. இது என்ன குட்டி? கிடாயா பொட்டையா? கிடா குட்டி தானே. என்ன வர்க்கத்தை சார்ந்தது தெரியல. என்ன பார்க்க நாட்டாடு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் பொட்டு குட்டி என்ன? கிடா குட்டி, பொட்டு குட்டி. கிடா குட்டி அது கீழே விட தெரியாது. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா 5 ரூபா சொன்னேன். 5-6 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேள்வி வந்திருக்கு? 4 ரூபாய்க்கு கேட்காங்க. 4 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட்னா விட்டுருவீங்க? 4 ரூபான்னு தான் வாங்கினேன். 200 ரூபா கிடைச்சா கொடுத்துருவேன். ஒரு 200 ரூபா கூட கிடைச்சாலும் 200 ரூபா கிடைச்சா கொடுத்துருவேன். எத்தனை மாச குட்டியா இருக்கும்? இது 3 மாசம் குட்டி. 3 மாச குட்டி. 3 மாசம். இந்த துட்டை அவங்க கொஞ்சம் லாபத்துல எடுக்கணும்னா எத்தனை மாசத்துல இருந்தா வாங்குறவங்க எடுக்கலாம்? ஒரு வருஷத்துல எடுத்துடலாம். ஒரு வருஷத்துல 12,000 இப்ப 13,000 ரூபாய் வித்துரும். ஓ, 12,000 13,000 வித்துரும். எவ்வளவு இடம் போடுமா? 15 கிலோ வரும். 15 கிலோ வரைக்கும் வரும் ஒரே வருஷத்துல. ஒரே வருஷம் நல்லா வந்துடும். கை தீவனம் வச்சு வளர்க்கணுமா இல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்தா? கை வளர்ப்பா வளர்க்கணும். கை வளர்ப்பா வளர்க்கணும். சரி. 3 மாசம் குட்டி. குட்டி பெரிய குட்டில சின்ன குட்டி தானே. அதுல 4 குட்டி நிக்கி. அதான் 4 குட்டி நிக்கி. ஒரு குட்டி எவ்வளவுன்னு கேட்டுவாங்க. இந்த தரத்து குட்டி தான். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு?
சந்தை நேரம் சூடுதான். சூடுதான். கிலோ 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு. இப்போ நீங்க வேற எதுவும் குட்டிகள் கொண்டு வந்தீங்களா? இது ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? நான் 15 குட்டி கொண்டு 15 குட்டி கொண்டு வித்துட்டேன். 15 குட்டி வந்து எல்லாம் சின்ன குட்டியில பொடி சின்ன குட்டி தான். இந்த தரம் பெருசு வருது அந்த மாதிரி குட்டி எல்லாம் கொண்டு வரும். எந்த ஊர் உங்களுக்கு? தூத்துக்குடி. தூத்துக்குடி தான். மாவளூர்னி பஞ்சாயத்து. சரி. கரும்போரு ஆடு, ஒரு தாயாடு, 3 குட்டினே, 2 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. 3 குட்டி போட்டுருக்கு. 2 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரியா போச்சு. வாங்குறவங்களுக்கு 2 கிடா குட்டி பல்லு சூப்பரா இருக்கும். பல்லுலாம் நான் விழல. ஆமா. சரி. எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா குட்டிக்கு? நேத்து மதியம் தானே. இல்ல இந்த ஆடு எத்தனை வருஷம் ஆகுது? ஆடு வந்து இந்த ஆடு 3வது ஆடு. 3வது ஆடு. ஓ ஆமா. குட்டி 2 கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. இந்த குறை அங்க கேட்டுங்க முக்குல. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 3 பாக்கியில அப்பாட்ட கொண்டு போங்க. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 21 ரூபா சொன்னேன். 17 ரூபாய்க்கு கேட்காங்க. 17 ரூபாய்க்கு கேட்டாங்க. 18க்கு மேல வந்தா கொடுத்துடலாம். ஆடு நேரம் அதுவும் தர இல்லாம நேரம். ஆடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா கூட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் நிற்கும். ஆனா குட்டி 1 மாசம் கிடந்தா போதும். ஆடு மேல மறி வேலை வேற மாதிரி. ஆனா நல்ல வழக்கம் கிட்ட போச்சுன்னா நல்ல இப்படி உண்டாயிரும். 2 கடா மாதிரி தான். இந்த ஆட்டோட மாதிரி தான். இந்த ஆட்டோட மாதிரி. ஆமா. அதுக்கு அந்த 2 மாதிரி. ஓ ஆமா. அந்த செட்டு 35 ரூபா சொல்றேன். நம்மகிட்ட நேரா வந்து வாங்கிடுவாங்க. 8000 புதியம்புத்தூர் மட்டும்தான். புதியம்புத்தூர் மட்டும்தான். வேற எந்த சந்தைக்கு? வேற எங்கேயும் போக மாட்டேன். லோக்கல்ல ஆடுவாங்க. இங்க வந்து விற்பேன். சரி. இது என்ன ரேட்டு போயிருக்கு? ஏன்னா இது 26 2 கடா மாதிரி. 2 கடா மாதிரி. 2 கடா மாதிரி. ரெண்டுமே கடா மாதிரி. 26 போகுது. 26. ஃபைனலா 26 என்ன ரேட்டு? 23 கொடுத்துருவேன். 23,000 நல்ல கலர்களும் நல்ல. அதே பாருங்க ஒரு கடா மாதிரி ஆனைக்குட்டி மாதிரி ஆடு. குறைஞ்ச ஆடு கிடையாது. ஆமா. ஆடு கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கு. நம்மகிட்ட வந்து தண்ணி ஊத்த மாட்டேன். எந்த சோழியும் பார்க்க மாட்டேன். தவறான செயல்கள் அந்த வாய்ப்பே கிடையாது. அதனால நம்மகிட்ட ஆடு நிக்காது. ஓ சரி. இப்போ அந்த ஆடை மட்டும் 19 ரூபாய்க்கு கேட்காங்க. ஆடை மட்டும் 19 ரூபாய்க்கு கொடுக்கல இல்லைங்களா? கொடுத்தா மொத்தமா சேர்த்துதான். எவ்வளவு கேட்க கேட்டுங்க. வச்சு ஒரு 1000 ரூபாய் பார்த்துட்டு இன்னொரு ஆளுக்கு கேட்கவா? நல்லா கேட்டுங்க. என்ன ரேட்டுக்கு போயிருக்கேன்? அது 29 கொடுத்துட்டேன். நேரா வந்து கேட்டாப்புல கொடுத்தாச்சு. காலையில 31 ரூபா வரைக்கும் கேட்டேன். 1000 ரூபா தர கேட்டேன். ஓ 1000 ரூபா தர. நேரம் வந்தா சம்சாரிக்கு அனுப்பிச்சு கொடுத்துரும். அதான் அவ்வளவுதான். 1000 குறைச்சு கொடுத்துருவேன். 31 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. கேட்டாங்க 1500 ரூபா தர கேட்டான். இது 500 ரூபா அவங்களுக்கு குறைதான். அப்படி பார்த்தா ரொம்ப குறைதான். உங்களுக்கு கொஞ்சம் சரி. அதனால ஒண்ணுல நேரம் கேட்காத. நமக்கு 1000ல கிடைக்கிறதுல 500 கிடைக்கட்டும் போதும். அந்த கணக்கு. என்ன ரேட் சொன்னீங்க? ஆனா 33 ரூபா 33 ரூபா சொன்னீங்க. 29 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு இப்ப குப்பை. சரி. என்ன ரேட்ல இருக்கு? 3 குட்டி 15 ரூபா சொல்றேன். 3 குட்டி 15 ரூபா. ஒரு குட்டி 5 ரூபா ரேட்ல. 5 ரூபா ரேட் சொல்றேன். எவ்வளவு ரூபாய் கேள்வி வந்திருக்கு? 12 ரூபாய்க்கு கேட்காங்க. 12 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. ஆமா. அதுக்கு மேல யாரும் 13 ரூபா நான் கொடுத்துட்டானே. 13 ரூபா கொடுத்துறேன். ஒரு குட்டி என்ன ரேட் விடுது? ஒரு குட்டி வந்து 4,400 ரூபா கிடையாது. 4,250 ரூபா 4,250 ரூபா இருக்கு. நம்ம சீட் எடுத்து கொடுத்துருவோம். முன்னாடி வந்து இந்த ரேட் விற்காத கொஞ்சம் கூட எல்லாம் விற்கணும். இது குட்டிகள் வந்து வளர்த்து இன்னைக்கு கொஞ்சம் குட்டி அதிகம் இறக்கும். அதனால கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மியான ரேட். ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. ஆமா. அம்புட்டு கொடியாடு தானா இல்ல? கொடியாடு குட்டி. ஃபுல்லா கொடியாடு. நேரத்தை பத்தி இல்ல. தரம் கலர் எல்லாமே நேரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆமா. கொடியாடு குட்டி தான். கொடியாடு குட்டி தான். சரி. சந்தைக்கு வந்ததுலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடுங்க. ஆடு அவ்வளவு பெருசு. மடு ஒன்று எவ்வளவு தெரியுது. வணக்கம். எங்க இருந்து வரீங்கண்ணா? இருந்தாங்க வல்லநாடு. என்ன வல்லநாடு? வல்லநாடு. சரி. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ரேட்டா 20 ரூபா சொன்னேன். 20 ரூபா சொல்றீங்க. குட்டி அது அதோட குட்டி இல்ல இது வேற குட்டி. இது வேற குட்டி. ஆடு மட்டும் ஆடு செனையாடு. ஆடு செனையாடு. எவ்வளவு நாள் ஈனும்? இன்னும் ஒரு 3 நாள். 3 நாள் ஈனிருமா? சரி. எத்தனை வயசு இருக்கும் ஆடு? ஆடு வந்து 2.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம். 2.5 வருஷம் இருக்கும். நீ எத்தனை வருஷம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம்? இருந்தா 5-6 வருஷம் வச்சுக்கலாம். 6 வருஷம் வச்சுக்கலாம். மடு நல்ல பெருசா இருக்கு. என்ன வகையை சார்ந்தா? இது வந்து விளையாட்டுல
வேலியாடு கொடியாடு கொடியாடு வச்சா சரி சரி ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுப்பேன் 17க்கு 17 ரூபா 18 ரூபா 17 ரூபான்னா கூட கொடுத்துடலாம் ஆடு 21 ரூபாய்க்கு கிட்ட விற்கணும் சின்ன ஆடு 17 ரூபா 18 ரூபா கொடுத்துருவோம் 17 ரூபா கொடுத்துடலாம் அந்த எத்தனை குட்டி ஆடு இது 4 குட்டி 4 குட்டி வரைக்கும் போகும் 4 வரைக்கும் போகும் 4 குட்டி போட்டு 4 குட்டியும் காப்பாத்திடும் ஆமா எல்லா குட்டியும் ஆனா வந்து 2 குட்டியா விடும் ஒரு 2 குட்டியா விடுவாங்க ஏன்னா எல்லா ஆடும் வந்து 4 குட்டிலாம் காப்பாத்தாது போட்டா எதுக்கு 4 காப்பாத்தி எது 4 காப்பாத்திப்போ மிச்ச பால் இருக்கும் மிச்சம் பால் இருக்கும் ஆமா ஏன்னா அந்த மடு வந்து அதுக்கு தக்கன ஆமா இறங்கி இருக்கு மாடுல 3 நாளைக்கு ஏன் 3 நாள் 3 நாள் ஒரு வாரத்துக்கு உள்ள வேணும் சரி ரெண்டுமே ஒரு அருமையான கலர்ல தம்பி வந்து ஆடு வச்சிருக்காங்க எத்தனை வயசுள்ள ஆடு தம்பி இது ரெண்டும் 6 வல்லுண்ணே 6 பல்லு 6 வல்லு 2 6 பல்லு ரெண்டுமே 6 வல்லு அப்பனா ஒரு 3 வருஷத்துக்குள்ள இருக்கும் ஆமா 3 வருஷம் சென்னையா இருக்கும் ஆடு ரெண்டுமே சென ஆடு ரெண்டுமே சென ஆடு சென ஆடு எவ்வளவு நாள் ஆகுங்கிறது ஈன்றதுக்கு இன்னும் இது 4 மாசம் 4 நாள் இளஞ்சனை இருக்கு இளஞ்சனை ரெண்டுமே இளஞ்சனை ஆமா என்ன ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் 40 ரூபா சொல்லிக்கிறேன் 40 ரூபா சொல்றீங்க எது வரைக்கும் கேள்வி கேள்வி வந்து 35 ரூபா வருது 35 ரூபா வரைக்கும் என்ன ரேட் இருந்தா விடலாம் நான் 38ன்னா விட்டுருவேன் 38னா விடலாம் சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கும் அந்த நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் ஆடு நல்ல ஆடு கொஞ்சம் பரவாயில்ல ரேட்டு போய்கிட்டு இருக்கு ஆனா ஆடு இது வந்து வளர்ப்புக்கு வளர்ப்புக்கு ஆமா மத்த இதுக்குன்னா பேர் என்ன மத்ததுக்கு இதாகும் அறுப்புக்கு இதாகும் வளர்ப்புக்கு மட்டும் ஆடு வீட்டுல போய் வளர்க்கறதுக்கு ஆள் கேட்டா விற்பனைக்கு மிச்சபடி வளர்க்க மற்றபடி எதுக்கும் கொடுக்க மாட்டேன் மிச்சபடி எதுக்கு கொடுக்க மாட்டானே இப்போ நீயே வளர்த்துறீங்க ஆமா நீயே வளர்த்துறீங்க நானே எத்தனை என்ன படிச்சுக்கிட்டு இருக்க நான் 12th படிச்சேன் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து சைடில் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா அப்பா பண்றாங்களா இல்லை நீ பண்ணுறீங்க அப்பாவும் சரி அப்பாவை சேரா சரி பையனெல்லாம் 28னா கொடுக்கலாம் ஆமாண்ணே அது குறைஞ்சது 38 சார் 38 ரெண்டு சேர்ந்து ஆமா. 38 கொடுக்கலாம் 38னா கொடுக்கலாம் அது குறைஞ்சா கொடுக்க முடியாது ஆமாண்ணே சரி சரி அது கொஞ்சம் கட்டாது அது குறைஞ்சு கட்டாது என்ன ஆட்டோட வர்க்கம் அது ஆடு வந்து கொடியாடு கொடியாட்டு வர்க்கம் ஆமா ஆடு நல்லா நீளம் ஆமா பியூர் கொடியாடு தானே ஆமாண்ணே